அண்ணா இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. டேய் கிருஷ்ணா, டேய் டேய் எந்திரிக்க, டேய் எந்திரண்ணா. என்னடா மந்தகாசமா படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க? கசின்ஸ் ஷூட் முடிஞ்சது, நைட் ஷூட்னா படுத்துருக்கோம் செட்டில் ஆகி. ஏடா வருஷம் முழுக்க எல்லாரும் கண்ணு முடிச்சு வேலை பார்த்துட்டு ப்ரோமோ டைம்ல இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன ப்ரோமோனா? குடும்பஸ்தன்டா, படம் ரிலீஸ் ஆக போகுது, டேட் அறிவிச்சிட்டாங்க. குடும்பஸ்தனா? ஆமாண்டா. ஐயோ அண்ணா, டேய் சிஸ்டம் அங்க இருக்குது. நக்கலைஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நக்கலைஸ் ஆரம்பித்ததுலேருந்து கடந்த 10 வருஷமாக கிட்டத்தட்ட நாங்கள் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எங்களுக்கு நீங்கள் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. எதிர்பார்த்ததோட பெரிய பெரிய வெற்றிகளை கொடுத்துருக்கீங்க. இப்போது 2025 நாங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்து வைக்கிறோம். குடும்பஸ்தன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச தலைவன் உணவு பண்ணியிருக்கோம். படத்தை பற்றி தலைவர் சொல்லுவார். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். நானும் நக்கலைட்ஸ்னுடைய ரொம்ப ஆர்டன்ட் ஃபேனாக இருந்திருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் கையில் கிடச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா, எப்படி இது எல்லாரோட வீட்டில் நடக்கிற கதையை இவ்வளோ நாளாக எப்படி விட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயத்த கூட ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய மிகப்பெரிய அசெட்டாகவும் அவங்களுடைய ரீச்சுக்கான மிக முக்கியமான காரணமும் அதுதான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ரீஜனுக்கு, கோயம்புத்தூர் ரீஜனுக்கு அண்ட் கோயம்புத்தூருடைய வட்டார வழக்கம் எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை ரொம்ப பொறுத்துக்கிட்டு எனக்காக நிறைய சொல்லி கொடுத்துருந்தாரு. குடும்ப தலைவனை பற்றின, தலைவியை பற்றின, நிஜமாக உறவுகளை பற்றின பயங்கர ஃபன்னியான, ரொம்ப சந்தோஷமான ஆமாம் இது எங்கள் வீட்டில் நடந்திருக்கு, ஆமாம் இதே மாதிரி ஞாபகம் இருக்கா எங்கள் வீட்டில் நடந்திருக்குன்னு சொல்லி ஈஸியாக பகிர்ந்துக்கக்கூடிய, பேசிக்கக்கூடிய நிறைய கதைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. வர ஜனவரி 24 வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. எப்படி எல்லா ஸ்டெப்லையும் நீங்கள் வந்து எங்களுக்கு பயங்கர பெரிய உறுதுணையாக இருக்க வெற்றியை கொடுத்தீங்களோ, அதே மாதிரி இதுவும் நீங்கள் வந்து படம் பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்து வெற்றி அளிப்பீங்கன்னு நம்புகிறோம். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தோடு போய் சிரிச்சு சந்தோஷமாக கண்டுகளிக்குமாறு குடும்பஸ்தன் டீம் சார்பாக எல்லாத்துக்கும் மனமார்ந்த பொங்கல் மாறிடுமா, அதுக்குள்ள உசுரும் போயிடுமா. அன்னை போ அன்னை நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. 10 நிமிஷத்துல காலேஜ் போட்டு எல்லாரும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வேகமா வாடி. அப்ப அந்த மொபைல்ல அப்ளை பண்ண சொல்லிருக்கோம் தானடி? இல்லடி, ஏஜென்சில பண்ணாதான் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது, ப்ரொசீஜர் எல்லாம் அவங்களே கேர் பண்ணிப்பாங்க. சரி அப்ப வேகமா நட. எதுக்கடி நின்னுட்டு இருக்க? என்னடி ஏஜென்சிக்கு 7:30 பிடிச்சிருக்கு போல. அம்மாடி பின்னாடி பண்றது. என்னடி இந்த கெட்டப்ல இருக்கா? தம்பி, இப்படியே கண்மணி தெரியாம ஓட்டிட்டு வருவேன். யாரா நீ? பல்லு போனக்கு அப்புறமும் படிக்க வந்திருக்கிறதா ஏஜென்சில இருந்து சொன்னாங்க. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த திமிர் பேச்சு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீதானா அத்தாது? கைய குடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கத்துக்கறதுக்கு காலம் ஒரு தடையே இல்ல. நான் படிக்க வரல, படிப்பை நிறுத்த வந்தேன். யாரு படி பார்த்தா? காட்டுறம்பா, இப்படி கோருப்பா. எங்க அத்தா யாரையும் காணோம்? உனக்கு ஸ்வேதாவை தெரியுமா? யாரா அத்தாது? அறிவாளிக்கு வைக்கிற பேர் மாதிரியே இருக்குது. அவ அறிவாளிதான், ஆனா அவ ஆத்த அளவுக்கு அறிவாளி கிடையாது. ஏண்டி என்னைவே ஏமாத்துறியா நீ? என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆத்தோய், நாங்க எப்பவோ ஜெயிச்சாச்சு. போறப்ப வண்டியை தாத்தா கடையில் விட்டுட்டு போயிடலாம். உனக்கு எங்க இருந்து இந்த ஐடியா எல்லாம் கிடைக்குது?
எனக்கு ஐடியா கிடைக்கிறது இருக்கட்டும், நீ ஏன் ஹையர் ஸ்டடீஸ் அப்ளை பண்றது வீட்ல சொல்லவே இல்லை? அண்ணா கிட்ட சொல்லிட்டேன். படிக்கிற விஷயம் தானே, அண்ணா அம்மாட்ட சொல்லிடும். நம்ம அண்ணன் கெத்து தான். ஏன்? ஆமா, உன்னை வேலை பார்க்க விடுது, அர்ஷினியை படிக்க வைக்குது, வீட்டு வேலை எல்லாம் ஷேர் பண்ணிக்குது. ஊர்ல நம்ம அண்ணன் மாதிரி எல்லா குடும்பத்திலயும் ஒரு ஆள் இருந்துட்டா ஆத்தவளெல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாது. மா, படிக்கிற விஷயமா ஏமா இப்படி பண்ற? வாய் முடுறா, நீ ஒழுக்கமா இருந்தா இப்படியே நடக்குமாடா? அப்படி சொல்லு. உன்னை கேட்காம படிக்க போனவோ உன்னை கேட்காம ஒருத்தனை இழுத்துட்டு வர மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்னதான் சொல்ற? இப்ப என்ன பண்றது? படிப்பை நிறுத்து. உங்க அண்ணங்கார விட மாட்டானே. குடும்ப பாரத்தை மொத்தமா அவன் தலையில ஏத்து, எல்லாம் தானா வலிக்கு வரும். சரியா வருமா? எத்தனை பசங்க தலையில குடும்ப பாரத்தை ஏத்தி குடும்பஸ்தனாக்கி இருப்பேன். எல்லாம் தானா நடக்கும். நான் போய் அவளுகளை தடுக்கிறேன். நீ என்ன வேதாள மாத்தா, இடத்துக்கிட தாவிட்டே இருக்க? வாய மூடுறி நீ. ஒரு வீட்ல ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்தா இப்படித்தான் இருக்கு. இனிமேல் எல்லா முடிவையும் இவன் தான் எடுப்பா. கேட்கற கஷ்டம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா எக்கட கட்டு போங்க. ஓசை எங்கடி? அம்மா பல்ல தச்சிட்டு இருக்கு. கூடாத லூசாமா நீ? இப்ப நூல் எங்கடி போச்சு? ஆத்தா பட்டம் விட்டுட்டு இருக்கு. ஏய், இங்க இருந்த மிஷன் எங்கடி? என்னமா பண்ணிட்டு இருக்க? எப்படியும் நீ தைக்க போறதில்ல, எதுக்கு வீட்ல இடத்துக்கு கேடா, அதனால வித்துட்ட. என்ன சும்மா பாத்துட்டு இருக்க? போய் தடு. இதில் தடுக்கிறக்கு என்ன இருக்குது? நீ சம்பாரிச்சு வரைக்கும் போது இனிமேல் குடும்ப பார்த்து அண்ணனே பாத்துக்குவா. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. தம்பி நீங்க வாங்க. டேய், இப்படி குடும்ப பொறுப்பு ஏத்தவன் எல்லாரும் கூட சேர்ந்து நடக்க கூடாதுடா. இது வேறயா? என்ன பாட்டு? எனக்கு என்ன எழுதுன மாதிரி இருக்கு? இந்த பாட்டு தெரியாதா? இதுதான் இப்ப லூப்ல போயிட்டு இருக்கு. குடும்பஸ்தன் படத்துல வர பாட்டு. படம் வேற ஜனவரி 24 ரிலீஸ் ஆகுது. படத்து பேரே குடும்பஸ்தனா? நான் எல்லாம் அந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஏண்டா குடும்ப பொறுப்பு ஏத்தவன் போன் நோண்டிட்டு இருக்கிற? இரு வர. பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியே. என்னப்பா இது இவ்வளோ வேலை போட்டிருக்க? சார் அது குடும்ப ஆரத்தை ஏற்றிட்டுங்க சார். இதை நீங்கள் பண்ணால் தான் சமாளிக்க முடியுது. வரணுங்க சார். ஆம்பளை சிரிச்சா குடும்பமே சிரிச்சு போயிரு. குடும்பத்துல ஆம்பளை சிரிச்சா ஊரே சிரிக்கும். ஏனாத்தா உன்ற வேற என்ன சனியா? இந்த குடும்பத்தை இப்படி போட்டு படுத்துற? அவளுக வேலைக்கு போறது படிக்க போறதுன்னு அவ இஷ்டத்துக்கு ஆடுவாளுக. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? சும்மா இருக்க முடியும்னா குழி தோண்டி தர்ற, போய் படுத்துக்க. கலாச்சாரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வராம இந்த கட்டை சாயாது. புரட்சி பண்றியா? பஞ்சு டைலாக் பேசுறது பஞ்சாயத்து பண்றதெல்லாம் புரட்சி ஆகாது. கண்ணீர் குண்ட வீசி களைச்சிட்டு போயிட்டே இருப்பனாத்தோ. நான் படிச்சு பெரிய வேலைக்கு போய் அண்ணாக்கு உதவியா இருக்கலாம்னு நினைச்சேன். நான் தைக்கிறத வச்சு வீட்டு செலவே ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஒரு வேலைக்கு 4 வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஆமா, உன்னை ஏன் கம்பல் பண்றாங்க? குடும்ப பொறுப்பு ஏற்றுக்கணுமாமா. ஏத்துக்க வேண்டியது தானே.
ஏத்துக்கோ, அப்பதானே எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். என்னடி காலையில எல்லாம் குளிச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க? ஏமா? ஷோ, யாரோ வீட்டு அடிக்கிற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேன். அம்மா, அது கனவெல்லாம் இல்லம்மா. அப்புறம் அண்ணன் உண்மையால போய் பரகால வீட்டு அடிச்சிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? வேணா நீ வெளில போய் பாரு. ஐயோ, திருமணத்தை என்ன பண்றானோ? ஐயோ, என் வீடு என்னடா பண்ற? அம்மா அப்பா சொந்த வீடு கட்டினதுனாலமா குடும்பஸ்தான் சொன்னாங்க. சரி, நானும் ஒரு வீடு கட்ட போறேன். இங்க இருக்கிற வீடு இடிச்சிட்டு இதே மாதிரி இங்க ஒரு வீடு கட்ட போறேன். அவட பைத்தியக்கார இடிச்சிட்டு கட்டக்கால் இதே வீடு விட்டுற வேண்டியதானா? ஆனா இது அப்பா கட்டின வீடுமா, நான் கட்டினது இல்லமா. இருங்கண்ணா. அவட கட்டி சிரிப்புறானே. கொண்டா நீங்க ஏண்டா நீ போ. கடன் வாங்க. உண்மையா அப்படி பண்ணுனானா? நல்லதுதான். இப்பதான் அவன் நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஒரு நிலம் வீடு நகைன்னு கடனாக்கி விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, மாசம் மாசம் சம்பாதிப்பான் கடன் கட்டுவான், சம்பாதிப்பான் கடன் கட்டுவான், இஷ்டத்துக்கு செலவு பண்ண மாட்டான். சிம்பிளா சொல்லணும்னா சந்தோஷமா வாழ மாட்டான்னு சொல்ல வர்ற. ஏண்டி ஒட்டு கேட்கறதே உன்ற பொழப்பா போச்சா? போடிய கட்டால. இஷ்டத்துக்கு செலவு பண்ண மாட்டியாமா? பண்ணிருனே. யாருதுற வண்டி? என்ற வண்டி தான்மா, வாங்கிட்டேன். ஏண்டா உன்ற சம்பளம் வீட்டுக்கே பார்த்தது இல்ல, வண்டி எப்படிடா? வட்டி காசு வாங்கி வண்டி வாங்கியாச்சு. வட்டிக்கா? ஆமா, பின்ன குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கணும்னா வண்டி வேணும்ல. என்ன ஆத்தா, சரிதானே? எனக்கு குடும்ப பொறுப்பு வந்துருச்சு. நீ எப்படி செலவு பண்றங்கிறது மட்டும் பாரு. எப்படி சேமிக்கிறங்கிறது மட்டும் பாரு. கண்ணு, இந்த பொண்ணு குடும்ப பொறுப்பு வந்துருச்சல்ல, குடும்பஸ்தனாயிரு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறா? புடிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு பையன் பாத்துக்கிறேன். ஹேய், பையன் பார்க்க கூடாதுடா, பொண்ணு பார்க்கணும். எனக்கு இல்லையாத்தா, தங்கச்சிகளுக்கு. ஒரே நேரத்தில் 2 கல்யாணம். நல்ல பெரிய இடமா பார்த்து கட்டி வச்சிட்டோம்னா கடனை உடனே வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. வசந்தி, பையன் எப்படி பொறுப்பாயிட்டான் பாரு. ஆத்தாதான். சரி, செயினு மாப்பிள்ள சும்மா வருமா, முறை செய்யணும். செயினு கொண்டா. ஏண்டா இப்ப இவளுக்கு கல்யாணம் கேட்டாளுங்களா? எங்களுக்கு கல்யாணம் வேணும், கல்யாணம் வேணும், எங்களுக்கு இப்பவே கல்யாணம் வேணும். அடி எவடி இவா, பொட்ட பிள்ளைகளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அளவு நீ ஒருத்தி குறக்க வந்துட்டு. நீ நல்ல பையனா பாரு. அண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட். அண்ணா எனக்கு 2 பேருக்கும் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடு நிலம் அம்மாவோட 2 கிட்னி வித்தாச்சு. உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். என்னது கிட்னியா? ஏத்தன குடும்ப வார்த்தை இறக்காம விட மாட்டேன். புரோக்கருக்கு தரணும். அம்மா ஒரே நிமிஷமா. ஏண்டா? அம்மா மேட்ரிமோனியில் காசு கேட்குறாங்கம்மா. அதுக்கு இதை வச்சுட்டு கட்டிடுறேன். என்ன வைக்கிறியா? சும்மா வருமா குடும்ப பொறுப்பு, வச்சா தான் கொடுப்பாங்கிறான். டேய், மா, நாளைக்கு காலையிலேயே மாப்பிள்ளை வராங்களா? மாப்பிள்ளைக்கு என் கோலை பிடிக்கும்ல. மா, எந்த எப்படி இருக்குன்னு சொல்லு. மாப்பிள்ளைக்கு என் குழந்தை பிடிக்கும். அம்மா ரொம்ப டயர்டா வந்திருப்பேன். இந்தா இளநீ குடி. அட எள்ளி தான் கொடுத்துருக்கான், குடி. அண்ணனும் தம்பி சேர்ந்தாப்புறம் நாளைக்கு நிச்சயம் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. 2 கார் கேட்குறாங்க. ரொக்கமாக கொஞ்சம் பணம், கழுத்து மறைக்கிற அளவுக்கு நகை, அது மட்டும்தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் இளநியில் மயக்க மருந்து கலந்துட்டேன். உன் கிட்னி மட்டும் கொடுத்துருமா? என்ன
என்னடா பண்ணீங்க? மாப்பிள்ளை கார் கேட்டார்ல, அதான் கிட்னி வித்துட்டோம். என்னடா சொல்றவ? தங்கச்சி கட்டி கொடுக்கணும்லம்மா. ஆகாமணி நாயே, கேட்டாளுங்களா நம்மளுக்கு உன்ன? குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிட்ட கேட்காமலே செய்யணுமா? கட்டி திணிங்க ஒன்று கழட்ட வேண்டாம், எடுத்து கிட்னி எடுத்து வைக்க சொல்லு. அப்புறம் யார் கட்டி வைப்பா? விட்டுருந்தா அவளுக்கு படிச்சு வேலைக்கு போய் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கட்டியிருப்பாங்க. இவனை நம்பி இவளுக்கு வாழ்க்கையே போச்சு. ஒரு ஸ்டேட் லீடர் பதவி ஏற்றுக்கும் போது வேலையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூடவே சில பேர் பதவி ஏற்றுப்பாங்க. ஒரு ஸ்டேட் லீடருக்கே அப்படின்னா அதான் அண்டா குண்டாலேருந்து அடிவயிறு வரைக்கும் போயிருச்சே, இனி வீரவசனம் தேவையா? 2 பொண்ணுங்களோட உழைப்பை வேஸ்ட் பண்றதுக்கு அவங்களும் வேலைக்கு போனா குடும்பத்துக்கு தோல் கொடுப்பாங்கல்ல. அதை விட்டுட்டு குடும்ப பொறுப்புங்கிற பேர்ல மொத்தத்தையும் ஒத்தியா தூக்கி கொடுத்துட்டு எல்லாம் அந்த ஆத்தா பேச்சு கேட்டு ஆடிட்டேன். என் கிட்னி மட்டும் கொடுத்துருங்கடா, உங்களுக்கு கோடி புண்ணியமா போயிரு. கிட்னி எல்லாம் எடுக்கலாமா? சும்மா சொன்னோம். எல்லாம் ஆத்தா பேச்சுனால வந்தது. எங்க அது? உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டோம், அதுகிட்ட சொல்ல மாட்டோம். ஹை ஆத்தா, இப்போ என்னடி பண்ணுன? நீ ஆளே அசுத்தமா இருக்கிறதுனால ஃபில்டர் பண்றதுக்கு கிட்னியே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சாமா, அதனால ஒன்று கழட்டிட்டோம். ஏய், பொய் சொல்கிறதானே? இப்படித்தானே நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துனீங்க. அன்னைக்கு நான் நம்பினேன், இன்னைக்கு நான் நம்ப மாட்டேன். ஐயோ பிளாட்டுக்குள்ள உண்மையாத்தான் அத்தா சொல்றோம். நீ கண்ணு முழிச்சோன்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க, முன்னோடி எடுக்கணும்ல. ஆசையாதாத்தா, அருந்துக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நான் போய் நர்ஸை கூப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ, கையை வச்சா உள்ள போகுதே. எடுத்த என் கிட்னியை குடுங்கடி, என் கிட்னியை குடுங்கடி ஸ்வேதா. இளமை இதோ இதோ